என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். உங்களை எப்பொழுதெல்லாம் சந்திக்கிறோமோ அப்பொழுது எங்களுக்கு புத்துணர்ச்சி. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, அவர் எனர்ஜி என்பதை போல உங்களுக்கு ஏதாவது பாடங்கள் எடுக்கின்ற சமயத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மகிழ்வானது வேறு எந்த நிகழ்விலும் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. இன்று நாம் ஜீன், த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி. ஜீன் என்பது மரபு கடத்தலின் செயல்பாட்டு அலகாக செயல்படுகிறது. மரபு கடத்தலின் செயல்பாட்டாளர் அப்படிங்கிற கான்செப்டில் ஜீனை பற்றி சில பேசிக் ஐடியாஸ் பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், we all know that gene is the basic hereditary unit. ஜீன் என்பது பாரம்பரியத்திற்கான அடிப்படை அலகு என்பது நமக்கு தெரியும். Heredity is nothing but transformation of characters from parents to the subsequent generation. பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு பண்புகள் கடத்தப்படுவதைத்தான் நாம் பாரம்பரியம் என அழைக்கிறோம். பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஃபேமிலியிலும் சில ட்ரெடிஷ்னல் இருக்கும், ஒவ்வொரு ரேஸ்லேயும் சில ட்ரெடிஷன் இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குறிப்பிட்ட பண்பானது அப்படியே சந்ததியாக கடத்தப்படும். ஓகே, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜீன் இஸ் த பேசிக் ஹெரிடிட்டரி யூனிட் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஜீன்கள் என்பவை நியூக்ளியோடைடுகளால் ஆனவை என்பது நமக்கு தெரியும். And we know the subunits of genes. ஜீனின் துணை அலகுகள் சிஸ்ட்ரான், ரெகான் அண்ட் மியூட்டான். சிஸ்ட்ரான், ரெகான் மற்றும் மியூட்டான் அதனுடைய துணை அலகுகள் என்பது தெரியும். A functional unit of a gene, cistron. The portion of the gene undergo recombination is said to be recon. The portion of the gene undergo mutation is said to be muton. ஜீனின் செயல்பாட்டு அலகு சிஸ்ட்ரான் என அழைக்கப்படும். எந்த பகுதியானது மறுசேர்க்கையில் ஈடுபடுகிறதோ அதற்கு ரெக்கான் என்று பெயர். எந்த பகுதியில் திடீர் மாற்றம் நடைபெறுகிறதோ அதை மியூட்டான் என்று அழைப்போம். The genes are actually located on the chromosome. குரோமோசோம்களிலே தான் ஜீன்கள் வரிசையாக அமைந்திருக்கும் என்பது நமக்கு தெரியும். The gene அப்படிங்கிற வார்த்தையை once upon a time, long ago, so long ago, in ancient days, முன்ன ஒரு காலத்தில் முருகமலை காட்டுக்குள்ளே தந்திரந்தெரிஞ்ச நிறைய ஒன்று இருந்துச்சான். அதை தாவி தாவி ஓடி வந்து டண்டடக்கன்னு ஒரு பாட்டு வரும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளில் ரொம்ப 1000 வருஷம் அப்படிலாம் கிடையாது. கிரிகார் ஜொஹான் மெண்டல், ஜிஜேஎம், த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம், மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற கிரிகார் ஜொஹான் மெண்டல் என்பவர் தான் இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார். பட் ஜீன்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல, அவருக்கு ஜீனை பற்றி தெரியாது. Something is responsible for tallness, something is responsible for dwarfness. காரணி என்பது நெட்டைத்தன்மைக்கு காரணமாக இருக்கும், காரணி என்பது குட்டைத்தன்மைக்கு காரணமாக இருக்கும். அந்த காரணின்னு சொன்னது தான் ஃபேக்டார். அந்த காலத்தில் அவருக்கு ஜீன் தெரியாது. ஒவ்வொரு பண்பிற்கும் பட்டாணி தாவரத்தில் காரணமாக இருப்பது ஃபேக்டார் என்று கூறினார். அவர் எதை ஃபேக்டர்னு சொன்னாரோ, நவ் இட்ஸ் நோன் அஸ் ஜீன். காரணி என்பது அவரால் எது அழைக்கப்பட்டதோ அதுதான் இப்பொழுது ஜீன் என்று அழைக்கப்படுகிறது. இதை மனத்தில் வச்சுக்கோம். அண்ட் த டேர்ம் ஜீன் காயின்டு பை த ஞான முனிவன் வில்லியம் ஜொஹான்சன். ஜீன் என்ற சொல்லினை முதலில் பயன்படுத்திய அறிவியல் அறிஞர் வில்லியம் ஜொஹான்சன் ஆவார். வருடம் 1909. And the classical concept of gene introduced by Sutton in the year 1902. சட்டான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர் இந்த ஜீனை பற்றின ஒரு கான்செப்டை ப்ரப்போஸ் பண்ணார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த ஜீன் எங்கே உட்காந்துருக்கும்னு சொன்னேன், குரோமோசோமில் உட்காந்துருக்கும்னு சொன்னேன். நம்மள்ட்ட எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கா? 23 ஹோமோலாகஸ் பேர்ஸ், 23 ஜோடி குரோமோசோம்கள் காணப்படும். 44 chromosomes are known as autosomes and the remaining 2 chromosomes are known as sex chromosomes. 4 குரோமோசோமுக்கு 46 குரோமோசோமுக்கு ஆட்டோசோம்னு பேர். பாக்கி 2 பேர் இருக்கா பார்த்தோம்னா அவளுக்கு செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் ஆலோசோம்ஸ்னு சொல்லுவாள். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. Scientists through Human Genome Project identified around 30,000 genes in human genome.
ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மனித ஜீனோம் திட்டத்தின் மூலமாக அறிவியல் அறிஞர்கள் 2003 மனிதர்களில் கண்டுபிடித்திருக்கின்ற ஜீன்களின் எண்ணிக்கை 30,000, 5,000, 10,000 அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மள்ட்ட கண்டுபிடிச்சிருக்கு. ஜீன் எவ்வளோன்னா 30,000 ஜீன்ஸ் ஆர் known as 30,000 ஜீன்கள் நம்ம கண்டறியப்பட்டுள்ளன என்பது தெரியும். அதெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஜீன் தான் நம்மள்ட்ட எல்லாத்தையுமே பண்ணுறான். நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஆஃப் த லிவிங் ஸ்பீஷீஸ் கண்ட்ரோல்டு பை த ஜீன். உயிருள்ள உயிரினங்களின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அழகாக இருப்பது ஜீன். கட்டை குரல், கிளி மூக்கு, வழுக்கத்தலை, இது மாதிரிலாம் நிறையா பண்பு எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மள்ட்ட இருக்க எல்லா கேரக்டரையும் ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. நியூரோஸ்போரா கிராசா. நியூரோஸ்போரா கிராசா என்பது ரெட் பிரெட் மோல்டு என்று அழைக்கப்படும் பூஞ்சைகளின் மீது சிவப்பு நிறத்தில் பிரெட் மேலே வளரும். அந்த நியூரோஸ்போரா கிராசால பீடலன் டேட்டம் அப்படின்னு 2 சயின்டிஸ்ட் இருந்தார். They proposed 1 gene 1 enzyme hypothesis. Now it is known as 1 gene 1 polypeptide hypothesis. ஒரு ஜீன் ஒரு நொதியின் உருவாக்கத்தை கட்டுப்படுத்தியது என்றால் அதற்கு ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு என்று பெயர். If one gene controls the production of one enzyme, we are calling it as 1 gene 1 enzyme hypothesis proposed by Biddle and Tatum. Now it is known as 1 gene 1 polypeptide hypothesis. ஒரு ஜீனானது ஒரு பாலிபெப்டைடு உருவாக்கத்தை, ஒரு புரத உருவாக்கத்தை கட்டுப்படுத்தினால் அதற்கு 1 gene 1 polypeptide hypothesis னு பேர், கோட்பாடு என்று கூறுவார்கள். If 1 gene controls the production of 1 polypeptide or protein, then it is known as 1 gene 1 polypeptide hypothesis proposed by Biddle and Tatum. அவ 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இதை பண்ணவா Biddle and Tatum. எதில் பண்ணான்னா நியூரோஸ்போரா கிராசா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பூஞ்சையில் செய்தார்கள். இதெல்லாம் நம்ம இப்படியே கொஞ்சமாக ஞாபகப்படுத்திகிட்டே வரணும். Genes are vital if anything takes place. அது ஒன்றா வரும். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன். ஜீன்களின் பண்புகள் என்ன? குட்டி குட்டியாக தான் போகிறேன், அதனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் உனக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த மாலிகுலர் பயாலஜி, தென் ஜெனட்டிக்ஸ், மரபியல், மாலிகுலர் பயாலஜி, மூலக்கூறு மரபியல் ரெண்டுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியர்? ஓகேவா? ஜீன்ஸ், the properties of ஜீன்களின் பண்புகள் என்ன? Number of genes in each organism is more than the number of chromosomes. Number of genes in each organism is more than number of chromosomes. ஒரு உயிரினத்தில் உள்ள ஜீன்களின் எண்ணிக்கை அதில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கையை விட மிக 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 அதிகம். என்ன சார் மிக 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 அதிகம் அப்படின்னா, நம்மள்ட்ட எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கா? we have just 46 chromosomes. நம்மள்ட்ட 46 குரோமோசோம்ஸாக இருக்கா. பட் எவ்வளோ ஜீன்ஸ் இருக்கா? அரவுண்ட் 30,000 ஜீன்ஸ். அப்போ நம்ம உடம்புல எவ்வளோ ஜீன் இருக்கோ, உடம்புனா உடம்புல செல்லில் எவ்வளோ ஜீன் இருக்கோ அது குரோமோசோமை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆவச்சுக்க வேண்டியது, நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இன் ஈச் ஆர்கானிசம் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஒரு உயிரினத்தில் உள்ள ஒரு செல்லில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கையை விட ஜீன்களின் எண்ணிக்கை மிக 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 அதிகமாக இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் எடுத்துனோன்னா, the genes are arranged in a single linear order like beads on a string. இதான் குரோமோசோம்னு எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். அதில் ஜீன்கள் நீள் வரிசையில் அமைந்திருக்கும். அந்த மாலையில் அங்கங்கே முத்து 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 முத்தாக இருக்கு பாருங்களே, அது மாதிரி அரேஞ்ச் இருக்கும். ஸோ the genes are arranged in a linear manner on the chromosome. குரோமோசோமிலே நீள் வரிசையில் ஜீன்கள் அமைந்திருக்கும். ஒரு மாலையில் முத்துக்கள் இருப்பதை போல அப்படின்னு வச்சுக்கோங்க. இது செகண்ட் பாயிண்ட், அதோட கேரக்டர். தேர்ட் எடுத்துனோன்னா, ஈச் ஜீன் ஆக்குபைஸ் a specific position on the chromosome called locus. அப்போ குரோமோசோமில் ஜீனுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். தமிழில் இருப்பிடம்னு பேர், இங்கிலீஷில் லோக்கஸ்ன்னு சொல்லுவான். The position of a gene or an allele in a chromosome is said to be locus. வாத்தியாரை உன்னிப்பாக கிளாஸ் ரூமில் நீ கவனிச்சேன்னா அதுக்கு பேர் ஃபோக்கஸ்னு பேர். குரோமோசோமில் எந்த இடத்துல ஜீன் உட்கார்ந்து இருக்காலோ அதுக்கு லோக்கஸ்னு பேர். The position of a gene or an allele in a chromosome is said to be locus. ஒரு குரோமோசோமில் ஜீன் அல்லது அல்லீல்கள் அமைந்திருக்கின்ற இடத்திற்கு லோக்கஸ் என்ற பெயர்.
ஸோ அப்போ நம்ம ஜீன் நம்மளோட குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் உட்காந்துருப்போம். அந்த பொசிஷன் இஸ் கான்ஸ்டன்ட், அதான் லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இது அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஜீன்ஸ் மே எக்ஸிஸ்ட் இன் செவரல் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் கால்ட் அல்லீல்ஸ். ஜீன்கள் பல்வேறு மாற்றுருக்களில் காணப்படும், அதற்கு அல்லீல்கள் என்று பெயர். அப்போ அல்லீல்ஸ்னால் என்ன சார்? ஆல்டரிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் ஜீன் which controls different expressions of a single character. ஒரு பண்பின் இரண்டு வேறுபாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளை பொதுவாக அல்லீல்கள் என்று அழைப்பார்கள். Altering forms of the same gene which controls the different expressions of a single character. ஒரு பண்பின் பல்வேறு வெளிப்பாடுகளை கட்டுப்படுத்துகின்ற ஜீன்களின் தொகுப்பினை நாம் அல்லீல்கள் என அழைக்கிறோம். கண்ணை கட்டுதே சார் புரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். வெரி சிம்பிள். இப்போ மொழி அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்துக்கோ. மொழி அப்படின்னா ஐஸ்ன்னு வச்சுக்கோ. திங்கிற ஐஸ் கிடையாது, நம்மளோட கண். இப்போ இங்கே 4 பேர் உட்காந்துட்டுருக்கான்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்டூடெண்ட் இங்கே உட்காந்துட்டுருக்கான். ராம், லக்ஷ்மண், அது மாதிரி 4 குழந்தைகள் உட்காந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 4 குழந்தையில் மொழி இஸ் 1. உடனே மொழி 2ன்னு சொல்லக்கூடாது, கேரக்டர். மொழி இஸ் 1. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் 4 ways. ஒருத்தனுக்கு மப்பு மொழி இருக்கலாம், இன்னொன்றுக்கு மயக்க மொழி இருக்கலாம், இன்னொன்றுக்கு டும்கு மொழி இருக்கலாம், இன்னொன்றுக்கு டுஸ்கு மொழி இருக்கலாம். அதாவது மப்பு, மயக்கம், ஆழ்நிலை தியானம், ஆனந்த சயனம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. மொழி மொழி இஸ் 1, த கேரக்டர் இஸ் 1, பட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் 4 ways கால்ட் மப்பு, மயக்கம், ஆனந்த சயனம், ஆழ்நிலை தியானம். இதுக்கு தான் அல்லீல்னு பேர். ஒரே பண்பு ஒன்று தான், பண்பு 4 எக்ஸ்பிரஸ் ஆகுது. Altering forms of the same gene which controls different expressions of a single character. ஒரு பண்பின் பல்வேறு வெளிப்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளை ஒரு சேர அல்லீல்கள் என்று அழைப்பர். பண்பு என்ன? மொழி. இது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது? மப், மயக்கம், ஆனந்த சயனம், ஆழ்நிலை தியானம். முடிஞ்சு வச்சு. இப்போ நம்ம மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறப்ப மெண்டல் என்ன பண்ணியிருப்பார்? மெண்டல் கிராஸ்ட் அ டால் பிளான்ட் வித் டுவார்ஃப் பிளான்ட். ஒரு நெட்டை தாவரத்தை ஒரு குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்தார்னு படிச்சிருப்பேன். கேபிட்டல் T is responsible for tallness, small t is responsible for dwarfness. கேபிட்டல் T என்ற காரணியானது நெட்டைக்கு காரணம், ஸ்மால் t என்பது குட்டைக்கு காரணம். கேரக்டர் இஸ் 1, ஹைட். இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட பண்பு 1, உயரம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் 2 ways. இது 2 விதத்தில் வெளிப்பட்டது. ரொம்ப ஒசரமாக இருந்தால் நெட்டை, ஒசரம் கம்மியாக இருந்தால் குட்டை. ரியல் அமிதாப் பச்சன் எடுத்துட்டு எல்லாம் 7 அடி ஒசரம். டிஷூம் படத்தில் வர அமிதாப் பச்சனை எடுத்துட்டோன்னா 1.5 அடி ஒசரம். ஸோ கேரக்டர் இஸ் 1, இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் 2 ways. பண்பு என்பது 1, அது 2ஆக வெளிப்படுகிறது. அது 2ஐயும் சேர்த்து சொன்னால் the genes responsible for tallness and dwarfness collectively known as an allele. நெட்டை குட்டை பண்புகளுக்கு காரணமாக உள்ள காரணிகளை நாம் ஒரு சேர அல்லீல்கள் என அழைக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஜீனும் மினிமம் 2 எக்ஸ்பிரஸ் ஆகும். இஃப் இட் வித் மோர் தேன் 2 எக்ஸ்பிரஷன்ஸ் we are calling it as multiple alleles. மெண்டலின் கூற்றுப்படி எந்த ஒரு பண்பினை எடுத்துக்கொண்டாலும் 2ஆகத்தான் வெளிப்படும். According to Mendel, the character is always expressed in 2 ways. One is called the dominant character, another is called the recessive character. மெண்டலின் கூற்றுப்படி எந்த பண்பு 2ஆக வெளிப்படும்? ஒன்றிற்கு ஓங்கு பண்பு என்று பெயர், மற்றொன்றிற்கு ஒடுங்கு பண்பு என்று பெயர். அவர் சொன்னதுதான். But some characters are expressed in more than 2 ways. சில பண்புகள் 2ற்கும் மேற்பட்ட விதத்திலே வெளிப்படும். One character with more than 2 expression is said to be multiple allelism or polymorphism. ஒரு பண்பானது 2ற்கும் மேற்பட்ட வெளிப்பாட்டுகளை வெளிப்படுத்தியது என்றால் அதனை பல் கூட்டு அல்லீல்கள் என்று அழைப்பர். மல்டிபிள் அல்லீலிசம்னு பேர். அது என்ன சொல்லலாம்? ABO பிளட் குரூப் எடுத்துக்கோ. பிளட் குரூப்ங்கிறது 1 தான், அது 4ஆக எக்ஸ்பிரஸ் ஆகும். AB, O. அப்போ 4 எக்ஸ்பிரஷன். த குரூப் இஸ் 1, பட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் 4 ways. இரத்த தொகுதி என்பது 1 தான், ஆனால் 4 வெளிப்பாடுகளை பெற்றிருக்கும். ஏன்னு ஒன்று இருக்கும், பின்னு ஒன்று இருக்கும், ஏபின்னு ஒன்று இருக்கும், ஓன்னு ஒன்று இருக்கும். திஸ் இஸ் கால்ட் மல்டிபிள் அல்லலிசம். இதெல்லாம் அதோட ஜீனோட கேரக்டர். ஜீன்ஸ் அண்டர்கோ மியூட்டேஷன். ஜீன்கள் எப்பொழுதும் தொடர்ச்சியாக திடீர் மாற்றத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். What is mutation? The sudden spontaneous deviation from the wild type is said to be mutation. ஒரு உயிரினத்தில் திடீரென ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் நாம் திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். அதுவும் ஜீனில் நடக்கிறது. சம்டைம்ஸ் இட் காசஸ் டெத். சில நேரங்களில் ஜீன்களில் ஏற்படக்கூடிய மாற்றமானது இறப்பினை கூட தோற்றுவிக்கலாம்.
நம்ம ஜெனட்டிக்ஸ் படிக்கிறப்ப ஹெரிடபிள் டிசீசஸ்னு படிச்சிருப்போம், பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள். மோஸ்ட் ஆஃப் த ஹெரிடபிள் டிசீசஸ் ஆர் டியூ டு ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். பொதுவாக எண்ணற்ற திடீர் மாற்றங்கள் உயிரினங்களில் தோன்றுகின்ற பாரம்பரியத்தன்மை நோய்கள் அனைத்தும் திடீர் மாற்றத்தினால் ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். இன்னும் நிறையா ரீசன்ஸ் இருக்குது, பட் திடீர் மாற்றம் மியூட்டேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அப்போ ஜீனில் என்ன சார் சேஞ்ச் வரும்? ஜீன் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஜீன்கள் என்பவை நியூக்ளியோடைடுகளால் ஆனவை. Sudden change takes place in a nucleotide or a path, then it is called gene or point mutation. ஒரு ஜீனில் உள்ள ஒரு நியூக்ளியோடைடிலோ இரண்டு நியூக்ளியோடைடிலோ மாற்றம் ஏற்பட்டால் அதை ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என்று அழைப்பர். சம்டைம் இட் காசஸ் டெத் ஆஃப் த இண்டிவிஜுவல். சில நேரங்களில் இது இறப்பினை கூட நமக்கு தோற்றுவிக்கலாம். லீத்தல் மியூட்டேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மியூட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த வைரஸ் கொரோனா இட்ஸ் டு பி அ மியூட்டன்ட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். பழைய சிலபஸ் படிக்கிறப்ப சார்ஸ்ன்னு இருந்தது, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் காஸ்ட் பை த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இருக்கிறது என்ன, ஹவு இட் இஸ் ப்ராபகேட்டிங் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னா இது ஒரு மியூட்டன்ட்னு சொல்கிறோம். மியூட்டன்னா திடீர் மாற்றம் அடைந்த ஒன்று. HIV is an example for mutant virus. HIV என்பது ஒரு திடீர் மாற்றம் அடைந்த வைரஸிற்கு உதாரணம். அது மாதிரி எல்லாம் மியூட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நம்மள்டையும் மியூட்டேஷன் நடக்கலாம். மியூட்டேஷன் நடக்க தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேரியேஷன் இன் ஆர்கானிசம்ஸ். உயிரினங்களின் வேறுபாட்டிற்கு காரணமாக இருப்பது மியூட்டேஷன் தான். நம்மளுக்கே தெரியும், முன்னாடி டியூபர்குலோசிஸ்க்கெலாம் மெடிசன்ஸ் தருவா. டிபி எடுத்துனோன்னா காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. நவ் ட்ரக் ரெசிஸ்டன்ட் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே ரிப்போர்ட்டட். மாத்திரைக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடிய மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறான். பிகாஸ் தே ஆல்சோ டெவலப்ட் ரெசிஸ்டன்ஸ் பை மியூட்டேஷன். மருந்துகளுக்கு எதிரான ஒரு எதிர்ப்புத்தன்மையினை அதை உண்டாக்கி கொள்கிறது எப்படின்னா பை மியூட்டேஷன், திடீர் மாற்றத்தின் காரணமாக. அது கொஞ்சம் ஞாபகம். Then genes are capable of self-duplication, producing their own copies. Genes are capable of self-duplication and producing their own copies. எப்படி டிஎன்ஏ ரெட்டிப்படைகிறதோ அதே போல ஜீன்களும் ரெட்டிப்படையும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் த ரெப்ளிகேஷன் ஆஃப் ஜீன்ஸ். Because the genes are made up of the basic component nucleotide. DNA is also made up of the nucleotide. அப்போ ரெப்ளிகேஷன்னு தெரியும். ஒன்றும் தன்னை மாதிரி எக்ஸாக்ட் ரெப்ளிகாவை ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு ரெப்ளிகேஷன் பேர். ஒரு ஜீனானது தன்னை போன்ற மற்றொரு ஜீனை உருவாக்கியதால் அதற்கு ரெட்டிப்படைதல் என்ற பெயர். டியூப்ளிகேஷன் சொல்லுவார், ரெட்டிப்படைதல்னு சொல்லுவோம். அந்த டியூப்ளிகேஷன் டிஎன்ஏ பண்ணுற மாதிரி இதுவும் பண்ணிக்கும். பிகாஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவின் ஒரு பகுதி தானே. இந்த ரெப்ளிகேஷன் ரெட்டிப்படைதல் என்பது எப்பொழுது நடைபெறும்? ரெப்ளிகேஷன் ஆக்சுவலி டேக்ஸ் பிளேஸ் இன் த இன்டர்ஃபேஸ் of the mitotic as well as the meiotic cell division. Interphase னு கேள்விப்பட்டிருப்பேன். The resting phase of a cell or the phase between two successive mitotic cell division is said to be interphase. அடுத்தடுத்த இரண்டு மைட்டோட்டிக் செல் பிரதலுக்கு இடையே காணப்படுகின்ற ஒரு நிலையினைத்தான் நாம் இடைநிலை என அழைக்கின்றோம். ஆர் ரெஸ்டிங் ஃபேஸ் ஆஃப் அ செல், செல்லின் ஓய்வு நிலையினையும் நாம் இடைநிலை என்று அழைக்கலாம். நம்ம படிச்சது தான். அந்த ரெஸ்டிங் ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் நடக்கிறப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறப்ப நியூக்ளியோடைடு ரெப்ளிகேட் ஆகிறப்ப the genes is also replicated. டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜீனும் ரெட்டிப்படையும். இதான் நம்ம ஜீனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஜீன் அப்படின்னு ஒன்று, ஜீன்ஸில் வர பாட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுன்றாதீங்கோ. பூக்குள் மறைந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், தன்னரத்தானே தனதான தானே அப்படின்னு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த லைன் எனக்கு தெரியாது. ஓகேயா? இப்போ ஜென்ரலாக சொல்லியிருந்தோம். இதுக்கு வாயாலே சொல்லியிருந்தேன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் போர்டையும் காமிக்கிறேன். ரீசன் உங்களை மாதிரி ஐ எம் நாட் டெக்னாலஜிக்கலி சவுண்ட். இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதுவே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது எனக்கு. அதனால் போர்டில் சில இதை பார்த்துட்டு எல்லாம் நீங்கள் படிக்கிற சமயத்தில் உனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இட் இஸ் சம்வாட் யூஸ்ஃபுல். அப்படியே வெயிட் ஃபார் அ வைல், அப்படியே லைன்லேயே இருங்கோ. சொன்னது போர்டில் இருக்கோ, அதை நீங்கள் நோட்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். Dear students, gene the functional unit of inheritance nu sonne. Gene is the basic hereditary unit. பாரம்பரியத்திற்கான அடிப்படை அலகு சொல்லுவா. இதை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியும், கிரிகார் ஜொஹான் மெண்டல். அவருக்கு ஜீன் தெரியாது. he called genes as factor. அவர் ஜீன்களை காரணிகள் என்று அழைத்தார். the term gene coined by ஜீன்கிற சொல்லை பயன்படுத்தியவர் வில்லியம் ஜொஹான்சன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிளாசிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஜீனை சொன்னது சட்டான் 1902. சட்டான் அண்ட் போவ்ரி அப்படின்னு பேரை கேள்விப்பட்டிருப்பேன்.
Like that, one gene, one enzyme hypothesis. ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு. ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைடு ஹைபோதசிஸ். ஒரு ஜீன் ஒரு பாலிபெப்டைடு கோட்பாடு ப்ரப்போஸ் பண்ண ஒரு பேர் பிடில் அண்ட் டாட்டம்னு பேர், ரெண்டு பேர் ப்ரப்போஸ் பண்ணால் இன் நியூரோஸ்போரா கிராஸா ஆல்சோ நோன் அஸ் த ரெட் பிரெட் மோல்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன் சொல்லி கொடுத்தேன். குரோமோசோமோட அவளோட நம்பர் ஜாஸ்தியாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் மோர் தேன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். சிங்கிள் லீனியர் ஆர்டர், சின்னதாக இழை போன்று அமைந்திருக்கும், நீள்வட்டத்தில் அமைந்திருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் ஸ்பெசிஃபிக் பொசிஷன், குரோமோசோமில் ஜீன் எடுத்துகிட்டேலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பாள். இது மாதிரி லீனியர் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருப்பா. இந்த இடத்துல டயக்ராம் பாருங்க, லீனியராக இருக்கும். இந்த இடம் இதான் ஜீன். அப்போது ஒரு சங்கிலியில் இருக்க முத்து மாரி அவள் இருப்பா, பீட்ஸ் மாரி. அது ஒரு இடத்துல உட்காந்துருக்கு பாருங்கோல, இதுதான் ஜீன். இந்த பொசிஷன் ஆஃப் அ ஜீன் or an allele in a chromosome is said to be locus. குரோமோசோமில் எந்த இடத்தில் ஜீன் அமர்ந்திருக்கிறதோ அந்த ஏரியாவை என்ன சொல்லுவா, லோக்கஸ் என்று கூறுவார்கள். இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஜீனோட ஆல்டரிங் ஃபார்ம்ஸுக்கு ஆலில் பேர். ஜீன்களின் மாற்று தோற்றங்களை ஆலில்கள் என்று அழைப்பார்கள். இட் அண்டர்கோ மியூட்டேஷன், கண்டினியூவஸாக திடீர் மாற்றத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். அண்ட் செல்ஃப் டூப்ளிகேஷன் ஆல்சோ நோன் ஆஸ் ரெப்ளிகேஷன். அது தன்னைத்தானே ஜெராக்ஸ் எடுத்துக்கொள்ளும் திறனை பெற்றிருக்கும். அதை இரட்டிப்படைதல் என்று அழைப்பார்கள். ஓகே, இதான் நீங்கள் ஜீனை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கான்செப்டை ஒரு தடவை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சுக்கோங்க. இதோட கண்டினியூவேஷனாக இருக்கக்கூடிய கான்செப்ட் ஹெரிடிட்டரி மெட்டீரியல் பற்றிலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.